அனைவருக்கும் மாலை வணக்கம். சூரியன் யாருக்கு சொந்தம்? குளிர் நிலா யாருக்கு சொந்தம்? பூங்காற்று யாருக்கு சொந்தம்? மேக கூட்டங்கள் யாருக்கு சொந்தம்? நதிகள், கடல்கள், மலைகள் யாருக்கு சொந்தம்? அது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமல்ல, தனி நாட்டவருக்கு சொந்தமல்ல, மொழியினருக்கு, மதத்தினருக்கு சொந்தமல்ல. பொதுவாக சூரியன், சந்திரன், காற்று அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கின்றது. அதுபோலவே இயேசுவும் ஒரு தனிப்பட்ட மதத்தினருக்கு சொந்தமானவர் அல்ல, தனிப்பட்ட நாட்டினருக்கு சொந்தமானவர் அல்ல, அனைவருக்கும் சொந்தமானவராக இருக்கின்றார். ஆகவே தான் இயேசு பிறந்த போது வானதூதர்கள் இடையர்களிடம் சொல்கிறார்கள், இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று கூறுகின்றார். ஆகவே இது உலக மக்களுக்கான ஒரு நற்செய்தி. ஆகவே தான் உலகம் இந்த நேரம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நாம் எந்த திசையில் சென்றாலும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு தனிப்பட்ட ஒரு மதத்தினருக்கு சொந்தமல்ல, அனைவருக்கும் சொந்தமானவர். இயேசு பிறந்த போது இருந்து கிமு இயேசு பிறப்பதற்கு முன், கிபி இயேசு பிறப்பதற்கு பின் என்று வரலாற்றையே இரண்டாக பிரித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இயேசு வரலாற்று கடவுள். அவர் அனைவருக்கும் சொந்தமானவராக இருக்கின்றார். அவர் அனைவருக்கும் சொந்தமானவராக இருக்கிறாரே, எப்படி எங்களுக்கு செபிப்பது தெரியாது என்று நீங்கள் அனைவரும் கூட கேட்கலாம். நீங்கள் எல்லாம் தாய்மார்களாக இருக்கிறீர்கள், குழந்தையை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் சிறிய வயதில் உங்கள் குழந்தைகள் அழும்போது, அம்மா எனக்கு பசிக்கிறது என்று சொல்லும் அழுவுமா? தாய்க்கு தெரியும் இந்த அழுகை பசியால் அழுகை, இந்த அழுகை வயிற்று வழியால் வருகிற அழுகை, இந்த அழுகை தூக்கம் வரப்போகிறது, உறங்க வைக்க வேண்டும் என்ற அழுகை என்று உங்களுடைய தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது போலவே ஆண்டவருக்கு தெரியும். அதிக வார்த்தைகளை கூறி செபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. செபம் தெரியாது என்று கூறியவர்கள் கூட ஆண்டவருடைய கண்களை உற்று நோக்கினால் கூட போதும், அது செபமாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் அனைவரும் இந்த ஒரு மகிழ்ச்சியாக ஒரே குடும்பமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கிறது. இந்த நிமிடத்தில் ஒரு கதையை கூறி உங்களிடம் இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை நிறைவு பெற விரும்புகின்றேன். அன்பரசி 8ஆம் வகுப்பு படிப்பவள். அவள் மிக நல்ல குணமுடையவள். ஏழைகளுக்கெல்லாம் உதவுவாள், ஓடி ஓடி சென்று உதவுவாள். அவள் கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்துமஸ்க்காக நல்லா தயாரிச்சுட்டு இருக்கா. வீட்டுல எல்லாம் வாங்கியாச்சு, ஸ்டார் வாங்கியாச்சு, கிரிப் வச்சாச்சு, குடில் செஞ்சாச்சு, எல்லாம் இருக்குது. 24ஆம் தேதி நைட்டு திடீர்னு ஒரு குரல் கேக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அன்பரசி நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரப்போறேன் அன்பரசி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் அன்பரசிக்கு. நாளைக்கு ஆண்டவர் வரப்போறாரு நம்ம வீட்டுக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு அன்பரசி என்ன பண்றாரு, கேக் ரெடி பண்ணிட்டா. அம்மா கேக் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டா. கேக் கிறிஸ்துமஸ் கேக், சாதாரண கேக்கை விட கிறிஸ்துமஸ் கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவர் ரெடி பண்ணி வச்சுட்டா. அம்மாமா அப்புறம் குழந்தை இயேசுவா என்ன பண்றது, ஒரு புது ட்ரெஸ் கொடுங்கம்மா, வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கிற அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, அழகா வச்சுக்கிட்டா, அந்த ட்ரெஸ்ஸையும் வச்சுக்கிட்டா. அப்புறம் என்ன பண்ணிட்டா, சரி குழந்தை இயேசுக்கு பால் கொடுக்கலமேன்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி அழகா அதுல பாதம்லாம் போட்டு சர்க்கரையெல்லாம் அதிகம் போட்டு சூப்பரா ஒரு பால் ரெடி பண்ணி அதையும் வச்சுக்கிட்டா. பிரியாணி, அவங்க அம்மா அன்னைக்கு பிரியாணி சூப்பரா செய்யறாங்க. கிறிஸ்துமஸ்க்கு பிரியாணி ரொம்ப செய்வோம்ல, மற்ற நாள் எல்லா நாள் செய்யற பிரியாணியை விட கிறிஸ்துமஸ் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். மட்டன்லாம் அதிகம் போடுவோம். அப்படி செஞ்ச பிரியாணில இருந்து இவ்வளவு எடுத்து வச்சுக்கிட்டான். கண்டிப்பா நானே இன்னைக்கு இயேசு வரும்போது கொடுப்பேன், இயேசு என்னை தேடி வரப்போறாரு. இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. காத்துட்டு இருக்கா, சாக்லேட் வாங்கி வச்சுட்டா, காத்துட்டு இருக்கா. காது டொக் டொக் டொக்குன்னு கதவு சட்டுற சத்தம். 25ஆம் தேதி ஓடி போய் பாக்குறா. அன்பரசி, அப்பா இயேசு வந்துட்டாரு, நான் கொடுக்க போறேன், இயேசு என்னை தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா ஒரு வயதான தாத்தா நிக்கிறாரு. அழுக்கு உடையா, ஏழையா. எம்மா ஸ்டார் கட்டி இருக்க, நீ ஏதாவது கொடுப்பியா, இன்னைக்கு உன் கிறிஸ்துமஸ் ஆச்சே, பண்டிகை ஆச்சே உங்க வீட்டுக்கு. ஐயோ நம்ம இயேசுக்கு தானே வாங்கி வச்சிருக்கிறோம், சரி இந்த கேக்கை கொடுத்துடலாம் அந்த தாத்தாக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட கேக்கை கொடுத்துட்டான்.
11 மணிக்கு டிங் டிங்னு கதவுல அடிக்கிற சத்தம். பார்த்தா இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டாருன்னு பார்த்தா ஒரு 7 அம்மா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, கையில கை குழந்தையோட வராங்க. அம்மா ஸ்டார் கட்டியிருக்கேன், ஏதாவது கொடுங்கம்மா, பண்டிகை நாளாச்சம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஐயோ சரி அந்த ட்ரெஸ்ஸை குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, சரி இந்த குழந்தை பசியா இருக்குமே அந்த பாலை வச்சிருந்தால அதையும் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நாடா இயேசு வரலன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா. நான் ஒரு மணிக்கிட்ட ஒரு 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 குடும்பம், ஒரு சின்ன பையன் அம்மா அப்பாவோட 7 குடும்பம் இப்படி வந்து அந்த வழியா வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடா ஸ்டார் யார் கட்டி இருக்குது, உதவி கேட்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க பாக்கலாம், கிறிஸ்துமஸ் அப்போ ஸ்டார் கட்டின வீட்டெல்லாம் தேடி ஏழைங்க வருவாங்க, ஏதாவது உதவி செய்யுங்கம்மான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கறத பார்த்துட்டு ஒன்னு என்ன பண்ணிட்டா, பிரியாணியை கொடுத்துட்டா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா. ஏன்னா அவ வந்து எல்லாருக்கும் கொடுக்குற பழக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காங்க. இயேசு வந்தா ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு இல்லையே, ஒரு சின்ன சாக்லேட் தானே வச்சிருக்கோம், பரவாயில்ல இதை கொடுத்துக்கலாம், இயேசு ஒன்றும் சொல்ல மாட்டாரு. எல்லாம் ரெடியா இருக்கும் போது வரவே இல்லை. 12 மணி ஆச்சு, 25ஆம் தேதி முடிய போது. அழுதுகிட்டே படுத்துனா, இயேசுவே இப்படி சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டீங்க, நீங்க நல்ல காலம் நானும் ஏழைகள் கொடுத்தேன், நான் எப்படி ஏமாத்துட்டீங்களேன்னு அழுதுகிட்டே படும்போது கரெக்டா 12 மணி 25ஆம் தேதி முடிய போகுது. அன்பரசியின் குரல் கேட்குது. இயேசுவே நீங்களா, இப்படி ஏமாத்திட்டீங்களே என்ன, இப்படி நீங்க வருவீங்க நான் காத்துட்டு இருந்தேன், நாளெல்லாம் காத்திருந்தேன், நீங்க வர இல்ல அன்பரசி. நான் 3 தடவை உங்க வீட்டுக்கு வந்தேன். முதல் தடவை நீ வரும்போது கேக்கு கொடுத்த, வயதான தாத்தாவா வந்தேன், நீ கேக்கு கொடுத்த, கிறிஸ்துமஸ் கேக் ரொம்ப டேஸ்ட் அன்பரசி. 2ஆவது தடவை வரும்போது எங்க அம்மாவோட வந்தேன், எங்க அம்மாவுக்கு ஒரு புடவை கொடுத்தீங்க, எனக்கு நல்ல சட்டை கொடுத்தீங்க, அந்த பால் குட்டிய பாதாம்லாம் போட்டிருந்தது, சர்க்கரைலாம் அதிகமா இருந்தது, ரொம்ப சுவையா இருந்தது அன்பரசி. அப்புறம் எங்க அப்பா அம்மா நானா குடும்பமா வந்தோம், அப்ப நீ வந்து பிரியாணி, கிறிஸ்துமஸ் பிரியாணிய என்னோட பகிர்ந்துகிட்ட, ரொம்ப டேஸ்ட் அன்பரசி. இன்னைக்கு நான் 3 தடவை உன்கிட்ட வந்தேன், உனக்கு தெரியலையா அன்பரசின்னு கேட்கிறாரு. அப்படியா ஆண்டவரே, நீங்க வந்தீங்களா? ஆமோ, நான் தான் சொல்லியிருக்கேன் பைபிள்ல, சின்னஞ்சிறு சகோதரர் ஒருவருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், இயேசு அதுதான் சொல்லியிருக்கிறார். அதனால நம்மளைய சந்திக்கவும் இயேசு பல தடவை வந்துட்டே இருப்பாரு. வந்துட்டு நம்ம தான் அடையாளம் காணணும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அன்னை தெரேசா கண்டாங்க. அன்னை தெரேசா சொன்னாங்க, நான் வந்து எப்பவுமே எங்களுடைய சபையில் எங்களுடைய இதுல கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டே இருப்போம், எப்பெல்லாம் பகிர்ந்து வாழ்றோமோ அப்பெல்லாம் கிறிஸ்துமஸ் தான். நான் வந்து ராமகிருஷ்ணா பள்ளி, ஸ்ரீநகர் ராமகிருஷ்ணா பள்ளியில படிச்சேன், இந்து பள்ளி. அந்த பள்ளியில ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த அந்த சுவாமிஜிகள்லாம் கிறிஸ்துமஸ் ஆடம்பரமா கொண்டாடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய ஆடம்பரம் என்பது எப்படி என்றால், நாங்க மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வோம், மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளும் போது நாங்க கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுறோம்னு மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. எப்பெல்லாம் ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யறோமோ, எப்போதெல்லாம் மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறோமோ, அப்போதெல்லாம் நமக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒரே நாளோட முடிகிறது இல்லவே இல்லை. அனுதினமும் கிறிஸ்து நம்ம கிட்ட பிறந்துகிட்டே இருப்பாரு. அப்படின்னா நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்னும் உதவி செய்யறதுனா ரொம்ப அதிகம் கொடுக்க வேண்டியது இல்லை, ஒரே ஒரு புன்னகை போதும், ஒரே ஒரு புன்னகை நலமான்னு கேட்கறது போதும், அது அந்த நேரத்துல இயேசு பிறப்பாரு. ஆகவே இந்த வரப்போற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் விழாவாகவும், வரப்போற 2025ஆவது ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக, வளமான கல்வியில் உயர்ந்த ஆசீர்வாதா என் குழந்தைகள்லாம் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். அப்படிதான் நான் கோயில்ல கேட்டகிசம் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கு அதே தான் சொல்றேன், நானு வாழ்க்கையில முன்னேறி என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு இருக்கிறேன்னு. அதே தான் குழந்தைகளை உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், படித்து வாழ்க்கையில் முன்னேறி சிகரங்களை தொடுங்கள். கிறிஸ்து உங்களிடம் பிறப்பார், கிறிஸ்து உங்களுக்கு அருள் புரிவார். எல்லாருக்கும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.